ஹலோ காய்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கடையிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ரேஷன் கடையில் ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது பணியை வழங்குகிறோம், அறிவிப்பு வந்துடுச்சு, அப்படி இப்படின்னு நிறைய யூடியூப் சேனல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நவம்பர்லேருந்தே பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்துடுச்சு, இப்போ போட போகிறாங்க, அப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் எதுவுமே வரல. நமக்கு கிடைச்சிருக்க நியூஸை பார்த்திங்கன்னா, இந்த மாத இறுதிக்குள்ளே 100% பணி வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி ஆர்டர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் எப்படி நமக்கு வந்ததுன்னா, அதாவது பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கத்தோட மேலாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பணி ஆணை கொடுங்க, அதுக்கப்புறம் தான் புதுசாக பணி சேரணும், அறிவிப்பு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால தான் இவ்வளோ நாள் தாமதமாக இருக்குது. இந்த தாமதத்தினால எவ்வளோ ஒரு தீமைகள் தெரியுங்களா? இப்போ ஒரே ரேஷன் கடையில் வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா 2-3 கடையில் பார்த்துக்கிற மாதிரி பணி சுமை அதிகமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக அதாவது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செய்கிறவங்களுக்கு பணி உயர்வு ஆணை கொடுத்துட்டு, இந்த மாத இறுதிக்குள்ளே பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதணும்னு பாஸ் பண்ணவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா பணி ஆணை வரப்போகுது. அதனால் அனைவரும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லை நண்பர்களே. நெக்ஸ்ட் இதோட அறிவிப்பு பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு பணிகள் பார்த்திங்கன்னா சென்னை, அப்புறம் சேலம், கோயம்புத்தூர், ஈரோடுலாம் நடைபெற வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கும் வந்துடும் நண்பர்களே. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தயாராக இருங்க. இவ்வளோ நாள் தாமதத்துக்கான காரணத்தை நான் ஏற்கனவே சொன்ன நண்பர்களே. ஏன் அப்படின்னா, இவங்க பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறையில் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுருக்கவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லாத மாதிரி இருந்தாங்க. அதாவது பதவி உயர்வே கிடைக்கல. பதவி உயர் கிடைச்ச பின்னாடி நீங்கள் பார்த்திங்கன்னா பணியாளர் கொடுங்க அப்படின்னு மெரிட் லிஸ்ட்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இன்னொரு கொஞ்ச நாள் மெரிட் லிஸ்ட் வந்துடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னொரு கொஞ்ச நாள், அதாவது ஒரு வாரம் இல்லை 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணியாணை வரத்துக்கான 100% வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. இந்த மாத இறுதிக்குள்ளே நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு அஃபிஷியலாக வந்த நியூஸுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம சில மாவட்டங்களுக்கு வரல. அதாவது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்கிறது மட்டும்தான் வந்திருக்கு. சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர், ப்ளஸ் பார்த்திங்கன்னா சேலத்துலேயும் இப்போ வரப்போகுது, ஈரோட்டில் வந்துருச்சுங்க. அதனால் பணி ஆணை கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் தயாராக இருங்க. தயாராக இருந்தால் மட்டும்தான் நம்ம உள்ளே போக முடியுமே. இல்லைன்னா லாஸ்ட் டைமில் கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஏதோ ஃபெயிலியர் ஆகி கூட நீங்கள் வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம முன்னாடி எச்சரிக்கை இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் தயாராக இருங்க. உங்கள் சர்டிஃபிகேட்லாம் தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. பணியாணை வந்து கொண்டே இருக்குது. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே.